இந்த ஆண்டு 2026 மகா சிவராத்திரி பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தேதியில் கொண்டாடப்பட காரணம், சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி அன்று வரும். ஆனால் மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தசி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. பிப்ரவரி 15 அன்று ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கான 5 காரணங்கள் இதோ. சதுர்த்தசி திதி. மகா சிவராத்திரிக்கு மிக முக்கியமானது நிசித காலம் எனப்படும் நள்ளிரவு நேரம். பிப்ரவரி 15 அன்று மாலை 5:04 மணிக்கு தொடங்கும் சதுர்த்தசி திதி பிப்ரவரி 16 மாலை 5:34 வரை நீடிக்கிறது. நள்ளிரவு நிசீதா கால் 15ஆம் தேதி வருவதால் அன்றே சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. சிவசக்தி திருமணம். புராணங்களின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட புனிதமான தினம் இதுவே. இது சிவம் அதாவது அறிவு மற்றும் சக்தி அதாவது ஆற்றல் ஒன்றிணைவதை குறிக்கிறது. லிங்கோத்பவர் தோற்றம். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் அகந்தையை அடக்க சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக இதே நாளில்தான் காட்சியளித்தார். ஜோதிட ரீதியான காரணம். இந்த நாளில் சூரியன் கும்ப ராசியிலும் சந்திரன் மகர ராசியிலும் அதாவது சூரியனுக்கு மிக அருகிலும் இருக்கும். இந்த அமைப்பு மனித மனதை கட்டுப்படுத்தவும் ஆன்மீக விழிப்புணர்வு பெறவும் மிகச் சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. அறிவியல் அல்லது இயற்கை பின்னணி. இந்த இரவில் பூமியின் வடக்கு அரைகோளத்தில் இயற்கையாகவே ஆற்றல் மேல் நோக்கி எழும்பும் நிலையில் இருக்கும். அதனால் முதுகுத்தண்டை நேராக வைத்து விழித்திருப்பது மனிதனின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உன்னதமான பலன்களை தரும். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக புனிதமான இரவாகும். சிவ என்றால் நன்மை, ராத்திரி என்றால் இருள், அதாவது அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியே அருளும் இரவு என்பதே சிவராத்திரியின் தத்துவம். இந்த இரவில்தான் சிவபெருமான் லிங்க ரூபமாக அவதரித்தார் என்றும் பார்வதியுடன் திருமணம் செய்து கொண்டார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. மேலும் உலகத்தை அழிவிலிருந்து காக்க ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனாக ஆன இரவும் இதுவே என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரியில் பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவநாமம் ஜபித்து அபிஷேகம் செய்து விரதமிருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இவ்வாறு வழிபடுவதால் பாவங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, அகந்தையை விட்டு ஆசைகளை அடக்கி உள்ளத்தை சிவனுக்குள் லயிக்கச் செய்வதே உண்மையான சிவபூஜை என்பதாகும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு ஜபம், ஒரே ஒரு விழிப்பு ஒரு மனிதனின் பல பிறவி பாவங்களையும் அழிக்கும் சக்தி பெற்றதாக இருந்தால் அது மகா சிவராத்திரி மட்டுமே. ஏன் இந்த இரவு இவ்வளவு புனிதமானது? ஏன் சிவன் இந்த இரவில்தான் அருளை பொழிகிறார்? அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அற்புதமான புராணக் கதைகள் என்ன? இன்று அவற்றையெல்லாம் நமது சேனல் டிவைன் தமிழ் ஸ்டோரீஸ் ஃபார் ஆல் மற்றும் ஆர்பி தமிழ் டிவைன் மூலம் அறிந்து கொள்வோம். ஓம் நம சிவாய. லிங்கோத்பவம். சிவனின் எல்லையற்ற தன்மை. ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு வாதம் ஏற்பட்டது. நான் தான் படைப்பாளி என்றார் பிரம்மா. நான் தான் உலகை காக்கும் சக்தி என்றார் விஷ்ணு. அந்த அகந்தையை அடக்க திடீரென முடிவே தெரியாத அக்னி ஸ்தம்பமாக சிவன் தோன்றினார். அந்த ஒரியின் தொடக்கத்தையும் முடிவையும் காண்பவன்தான் உயர்ந்தவன் என்று சிவன் சவால் விட்டார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அடியில் தேடினார். பிரம்மா அன்னப்பறவை வடிவில் மேலே பறந்தார். ஆனால் 1000 ஆண்டுகள் கடந்தும் எல்லையை யாரும் காண முடியவில்லை. அப்போதுதான் சிவன் வெளிப்பட்டு சொன்னார், நான் தொடக்கமும் அல்ல, முடிவும் அல்ல, நான் எல்லையற்ற சத்தியம். இந்த அற்புதமான லிங்கோத்பவ தரிசனம் நிகழ்ந்த இரவுதான் மகா சிவராத்திரி. இந்த கதை சொல்லும் பாடம், அகந்தை அழிந்தால்தான் ஞானம் பிறக்கும். ஆலயமறியாத வேடன். கண்ணப்ப நாயனார். ஒரு காட்டில் வாழ்ந்த வேடன் சிவனை பற்றிய வேதமும் தெரியாது, விதியும் தெரியாது. ஆனால் ஒரு இரவு தன்னிச்சையாக ஒரு மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது இலைகளை உதிர்த்தான். தண்ணீர் ஊற்றினான். இரவு முழுவதும் விழித்திருந்தான். அவனுக்கு தெரியாமலே அது சிவராத்திரி வழிபாடு. அவனின் தூய அன்பைக் கண்டு சிவன் நேரில் தோன்றி அவனை மோட்சத்திற்கு அழைத்தார்.
இந்த கதை சொல்லும் பாடம்: சடங்குகள் அல்ல, உள்ளத்தின் தூய்மையே சிவனை அடைய வழி. பார்க்கடல் கடைந்தபோது நீலகண்டனான சிவன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தனர். ஆனால் முதலில் வெளிவந்தது உலகத்தை அழிக்கக்கூடிய ஆழகால விஷம். அனைவரும் அஞ்சிவர். உலகம் அழியப் போகும் நிலை. அப்போதுதான் சிவன் தோன்றி அந்த விஷத்தை முழுவதும் அருந்தினார். ஆனால் அதை வயிற்றுக்குள் விடாமல் தன் கண்டத்தில் தடுத்தார். அதனால் அவர் ஆனார் நீலகண்டன். இந்த விஷத்தை அருந்திய துன்பம் தணிய தேவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபட்ட இரவு, அதுவே மகா சிவராத்திரி. இந்த கதை சொல்லும் பாடம்: பிறருக்காக துன்பம் ஏற்றுக்கொள்வதே சிவத்துவம். பார்வதி தவம். சிவன் பெற்ற சக்தி. பார்வதி தேவி சிவனை கணவராகப் பெற 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். உணவு இல்லை, உறக்கமில்லை, முழு கவனம் சிவனில் மட்டுமே. அந்த தவத்தின் உச்சத்தில் சிவராத்திரி இரவில் சிவன் தோன்றி பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். அதனால்தான் சிவராத்திரி சக்தியும் சிவமும் ஒன்றாகும் இரவு எனப்படுகிறது. இந்த கதை சொல்லும் பாடம்: உறுதியான தவமும் நம்பிக்கையும் இருந்தால் ஈசனே துணை நிற்பார். ஓம் நம சிவாய. சிவராத்திரி விரதத்தின் ஆன்மீக ரகசியம்: இரவு முழுவதும் விழித்திருத்தல், அஞ்ஞான உறக்கம் நீங்குதல். விரதம்: ஆசை கட்டுப்பாடு, சிவநாமம் ஜபம், மனசுத்தி, அபிஷேகம், அகந்தை கரைதல். ஒரு நாள் சிவராத்திரி விரதம் சமம் பல வருட தவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த மகா சிவராத்திரி சிவனை வெளியே தேட வேண்டாம். உங்களுக்குள் உள்ள அகந்தையை அழித்தால் அங்கே சிவன் இருக்கிறார். உங்களுக்குள் உள்ள ஆசைகளை அடக்கியால் அங்கே சிவன் நடனமாடுகிறார். ஓம் நம சிவாய.